Hello friends, welcome to Scubicraft. In first time to my channel, don't forget to subscribe. இன்றைக்கி வந்து நம்ம ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஏற்கனவே வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வரைய தெரியலனா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காட்டன் பிடிக்குன்னா காட்டன் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா சிம்பிளான ட்ராயிங்ஸ்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். நீங்கள் ஸ்கெட்சோ இல்லை ஏதாவது மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் மார்க்கர் வச்சு இப்போ அவுட்லைன் தரேன். ஸோ ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அவுட்லைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து கலர் பண்ணிடலாம். நான் வந்து கலர் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணால் திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக க்ரையான்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கலர் பெயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலரை வச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையும் கலர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கலர் அடித்து முடிச்சிட்டோம். நீங்கள் கலர் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி லைட் கலராக தான் இருக்கும். நீங்கள் வந்து க்ரையான் யூஸ் பண்ணிங்கன்னா அது திக்காக இருக்கும். ஸோ திக்காக தான் இருக்கான கேமரா வந்து திக்காக தெரிய மாட்டேங்குது. அதான் இப்போ வந்து செலோ டேப் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் டேப்பு பெருசு எடுத்துக்கோங்க. சின்னதை எடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பெருசு எடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் ஒட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக ஓட்டுங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க, கிழிஞ்சிட போகுது. ஓகே, இப்போ வந்து ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ ட்ரைல்ஸில் ஒட்டினா இப்போ ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் அதை. ஆனால் பொறுமையாக எடுக்கணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுத்தினா கிழிஞ்சிரும். ஸோ பொறுமையாக எடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா டேப்லாம் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணிடலாம்.
ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரா டேப்லாம் இப்போ எடுத்துட்டோம். இப்போ அங்கே டேப் பண்ணிட்டு நல்லா ஷைனிங்காக நல்லா திக்காக தெரியுது. இப்போ டர்ன் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கம் ஒட்டலாம். நம்ம எங்கே ட்ராயிங் பண்ணுறோமோ அங்கே நல்லா வந்து அதிகமாக போடுங்க. அதுக்கும் ரொம்ப அதிகமாக போட்ட வேணாம். எல்லா இடத்துலையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து லேபிள் ஒட்ட போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட எந்த லேபிள் இருக்கும்ல வேஸ்ட்டாக, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து என்னோடய ஸ்கூல் லேபிள். ஸோ வேஸ்ட்டாகவே கிடந்தது, எடுத்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி லேபிள் இருக்கும் அந்த பக்கம் பார்த்து ஒட்டுங்க. ஸோ நான் வந்து 2 லேபிள் ஒட்டுறேன் A4 ஷீட் பெருசுனால. ஒட்டிட்டு டர்ன் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒட்டுறதுக்கு காயின் ஓகேவா? எக்ஸ்ட்ரா இருக்க லேபிள் வந்து நான் எடுத்துடுறேன். இப்போ வந்து ஒரு கால் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன் எப்படி ஒட்டணுன்னு. கொஞ்சம் வந்து அவுட்லைன் கொடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணுறாதீங்க. அந்த ஒயிட் கலர் பேப்பர் தெரியுற மாதிரி கட் பண்ணுங்கள். அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பின்னாடி பிக்காக இருக்க லேபிள் வந்து நம்ம பொறுமையாக எடுங்க. இப்போ நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஒட்டிடலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ எடுத்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பாட்டிலையோ ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி அப்படியே கூட நீங்கள் ஃபைலில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்து அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி உங்களை இன்னொன்று கட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒட்டியாச்சு. இதே மாதிரி வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸோ வந்து சும்மா டைரியில் ஒட்டுறோம் ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு முக்கியமான இடத்துல இங்கெல்லாம் ஒட்டணும் அங்கே ஒட்டிக்கோங்க. அதுவும் நிறைய இது ஒட்டி காட்டுறேன் பாருங்கள், சாம்பிள். ஓகே, நான் வந்து உங்களுக்கு லாலிபப் மட்டும் ஒட்டுறதை காட்டுறேன். ஏன்னா மற்றதில் வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும், அதனால் லாலிபப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து செகண்ட் மெத்தட் பண்ணுறதுக்காக ஒரு A4 ஷீட்டில் நான் வந்து ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கிறேன், லீஃப் வரைஞ்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ராயிங்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கோங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஸோ லீஃப் வந்து அது கலர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய ட்ராயிங்ஸ் கூட வரைஞ்சிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் வரைஞ்சி காட்டுறேன் ஓகேவா? ஸோ வரைஞ்சிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லீஃபை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து ரொம்ப கட் பண்ணுறாதீங்க, கொஞ்சம் கேப் போட்டே கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேப் போட்டு ஷைனிங்காக தெரியுதுக்கு டேப் போட்டேன் நான்.
ரொம்ப ட்ரிம் பண்ணாமல் அந்த லீஃபில் இருக்க பாதி கேப் போட்டு ட்ரிம் பண்ணுங்கள். டேப்போடு கட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட இப்போ டேப் இருக்குல்ல, அது வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அவங்க ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அங்கே இந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து 2 மெத்தட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போய் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். See you later. Bye.